ஐபிஎல் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கான மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை வெஸ்ட் ஆர்சிபி. யாரு பேக் வராங்க பாத்தீங்கன்னா மும்பை டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா வந்து ரிட்டர்ன் கம்பேக் டு டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் வந்து இன்னைக்கான மேட்ச்ல வந்து விளையாட போறாரு. மும்பை ஆர்சிபி இதுல யார் நல்லா விளையாடுவா, யார் வின் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியும் நல்லதா இருக்கு, மும்பையும் நல்லதா இருக்கு. ஆனா மும்பைல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆர்சிபில கூட அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் லைன் அப் கேட்டாவே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு லைன் அப் இருந்தாலும் அவங்க வந்து சேசிங்லயும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆடினாலும் சரி, கரெக்டான ஒரு கேம் பிளே வந்து கரெக்டா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய ஒரு சில சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பூம்ரா வந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு, பேட்டிங்ல தான் சொதப்பல். பார்க்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கரெக்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேட்டிங் லைனப்ல வந்து கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிட்டாங்க. பார்க்கலாம், இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு போட்டியா இருக்கும். இந்த போட்டியில அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள், தகுதிகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா மும்பை தான் இன்னைக்கு வின் பண்ண போது. நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஆர்சிபி விளையாட போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை கண்டிப்பா வின் பண்ண போது, ஆர்சிபி போராடி தோற்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஏன் போராடி தோற்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க சைடு நல்ல பவுலிங் இருக்கு. மும்பை பக்கம் பாத்தீங்கன்னா பூம்ரா வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போல்ட் இருக்காரு, சஹர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் அந்த பையன் இருக்கான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்னர் வேற இருக்காரு. சொல்லவே வேணாம், பவுலிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதையும் தாண்டி கோலி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு, ஆர்சிபி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறது தான் நம்ம பாக்குறவங்க நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. மும்பை வின் த மேட்ச்.